பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடுங்கோபமாயிருந்தார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின் படியையும் எங்கள் கிரியைகளின் படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாயிற்று. சகரியா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்லி ஊழியம் செய்ய வேண்டும். இதுவே சகரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய அழைப்பு. பரிசுத்த ஆவியானவர் சகரியாவுக்கு தரிசனங்கள் மூலமாகவும் தெய்வீக வெளிப்பாடுகள் மூலமாகவும் தம்முடைய செய்தியை கொடுக்கிறார். சகரியாவின் தரிசனங்களில் ஆவிக்குரிய சத்தியம் நிரம்பி இருக்கிறது. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் தங்களுடைய காலத்தை யூதா அல்லது எருசலேமின் ராஜாக்களுடைய ராஜ்யபாரத்தோடு தொடர்புபடுத்தி எழுதுவார்கள். யூதர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறார். அவர்கள் தங்களுடைய ஊழிய காலத்தை பெர்சிய தேசத்து ராஜாக்களுடைய ராஜ்யபாரத்தோடு தொடர்புபடுத்தி எழுதுகிறார்கள். பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதர்களை சிறைப்பிடித்தான். யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே 70 வருஷங்களாக சிறையிருப்பில் இருந்தார்கள். மேதியரும் பெர்சியரும் பாபிலோன் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்தார்கள். இதுவரையிலும் யூதர்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள். இப்போது மேதிய பெர்சிய தேசத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு சிறையிருப்பில் இருந்த யூதர்களை கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக விடுதலை பண்ணுகிறான். சகரியா தன்னுடைய முதலாவது பிரசங்க செய்தியை தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்திலே சொல்லுகிறார். ஆகாய் இதே வருஷம் 6வது மாதத்திலே பிரசங்கம் பண்ணினார். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், ஆகாய் 1:1. சகரியா இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன். ஆகாய் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டது போல சகரியாவும் தீர்க்கதரிசி என்றே அழைக்கப்படுகிறார். சகரியா கர்த்தருடைய ஆறுதலான செய்தியையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்னும் செய்தியை முதலாவதாக பிரசங்கம் பண்ணுகிறார். இவ்வாறாக சகரியா கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். முதலாவது பாவ மன்னிப்பு, அதன் பின்பு கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுவே தேவனுடைய பிரமாணம். சகரியா கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து முதலாவதாக தேவனுடைய நியாய பிரமாணத்தை சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அதன் பின்பு கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும்
அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தர் யூதர்களுடைய பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். இந்த செய்தியை சகரியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முதலாவதாக சொல்ல வேண்டும். கர்த்தர் அவர்கள் மீது கோபமாய் இருந்தார் என்பதை சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கோபத்தினாலேயே எருசலேமும் தேவாலயமும் அழிந்தது. இவை அழிந்து கிடப்பதை சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்கள் கண்களால் பார்க்கிறார்கள். யூதர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. நம்முடைய முந்திய சந்ததியார் மீது கர்த்தர் கோபமாக இருந்திருந்தால் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்திருப்பார். அவர்களுக்கு அழிவும் நாசமும் மோசமும் சங்காரமும் வந்திருக்கும். அவர்கள் அனுபவித்த தண்டனைகளையும் துன்பங்களையும் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய முன்னோர்களைப் போல கர்த்தர் நம்மை தண்டிக்க கூடாது என்றால் நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாவதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்களுடைய பிதாக்களின் முந்தின காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அவர்கள் மேல் கடும் கோபமாய் இருந்ததை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கோபம் தங்களுக்கு வரக்கூடாது என்றால் இவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். இதன் மூலமாக அவர்கள் கர்த்தருடைய சாபத்தை தடுத்து நிறுத்தலாம். கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பினால் அவர்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறும். சகரியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களிடம் பேசுகிறார். அவர்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். அப்போது கர்த்தர் அவர்களிடத்திற்கு திரும்புவார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு பிரிந்து போனவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியவர்கள் எல்லோருமே தங்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியங்கள் அவர்களுக்கு உண்டாகும். சகரியா 1:3 கர்த்தரை பற்றி சொல்லும்போது சேனைகளின் கர்த்தர் என்று 3 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுவது கர்த்தருடைய சர்வ அதிகாரத்தையும் சர்வ ஆளுகையையும் சர்வ வல்லமையையும் குறிக்கிறது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் அதிக மதிப்பும் உள்ளது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அல்லது தம்முடைய பரிசுத்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் வீணாய் சொல்லப்படவில்லை. கர்த்தர் உறுதியோடும் நிச்சயத்தோடும் அதிகாரத்தோடும் சொல்லுகிறார் என்பதற்கு இது அடையாளம். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்கள் முற்பிதாக்களைப் போல துணிகரமாய் பாவம் செய்யக்கூடாது. உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக நம்முடைய முன்னோர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாம் அவர்களைப் போல இருக்க வேண்டும். அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தால் நாம் அவர்களைப் போல் இருக்கக்கூடாது. யூதர்கள் பொதுவாக தங்கள் முன்னோர்களுக்கும் முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்கள் முற்பிதாக்களை விட தாங்கள் ஞானத்திலோ அல்லது அனுபவத்திலோ கூடினவர்கள் அல்ல என்று சொல்லுவார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளை விட தங்கள் முன்னோர்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முன்னோர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடாமலும் கர்த்தரை கவனியாமலும் போனார்கள். யூதர்களுடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் மேல் கோபமாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு விரோதமாக வியாக்கியானம் பண்ணினார்கள். ஜனங்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும் என்று கடிந்து சொன்னார்கள். தீர்க்கதரிசிகளின் வார்த்தையில் அன்பு இல்லை, ஆதரவும் கரிசனையும் இல்லை. ஆகையினால் யூதர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் தங்கள் முன்னோர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். யூதர்களுடைய முன்னோர்கள் முந்தின தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் போனதினால் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் அவர்கள் மேல் வந்தது. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தங்கள் பிதாக்களைப் போல இருக்கக்கூடாது. அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடாமலும் அவரை கவனியாமலும் போனது போல இவர்களும் இருந்துவிடக்கூடாது. இவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும்.
கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும். கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் என்பதை இவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். முந்தின தீர்க்கதரிசிகள் இவர்களுடைய பிதாக்களிடம், உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். இதே பிரசங்க செய்தியே இப்போது சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் இவர்களிடமும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருந்து திரும்பிய யூதர்கள் தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்ப வேண்டும். தங்கள் பாவங்களுக்கு சீக்கிரத்தில் மனம் திரும்பினால் சீக்கிரத்திலே அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். பாவம் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் வரும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு சமீபமாய் இருக்கும். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தருடைய கோபத்திற்கும் அவருடைய நியாய தீர்ப்புக்கும் தப்பித்துக் கொள்ளுவார்கள். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ என்று சகரியா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் மரித்து போனாலும் அவர்கள் பரலோகத்திலே உயிரோடு இருப்பார்கள். அவர்கள் நித்திய காலமாய் ஜீவிப்பார்கள். நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை கருத்தாய் செய்கிறார்கள். ஒரு ஆத்மாவையும் இழந்து போக கூடாது என்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறார்கள். இந்த பூமியிலே ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் மரித்து போனது போலவே அவர்களுடைய செய்திகளை கேட்டவர்களும் மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு காலத்திலும் மரித்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை அழியாதது, அது நித்தியமானது. இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ, வார்த்தையில் உள்ள எழுத்தோ எழுத்தில் உள்ள உறுப்போ ஒருபோதும் அழிந்து போவதில்லை. முந்தின தீர்க்கதரிசிகளும் யூதர்களுடைய முற்பிதாக்களும் உயிரோடே இராமற் போனாலும் கர்த்தர் கட்டளையிட்ட வார்த்தைகளும் அவருடைய தீர்மானங்களும் யூதர்களுடைய முற்பிதாக்களிடத்தில் பலத்திருக்கிறது. கர்த்தர் யூதர்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே அவர்களுக்கு செய்தார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஒருவேளை தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பலாம், மனம் திரும்பாமலும் போகலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பு அவர்களுக்கு பலிக்கும். கர்த்தர் கட்டளையிட்ட வார்த்தைகளும் அவருடைய தீர்மானங்களும் அப்படியே நிறைவேறும். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாதவர்களால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் அவருக்கு சித்தமான வேளையிலே நிறைவேறும். ஒருவேளை உடனே நிறைவேறலாம், ஒருவேளை காலதாமதம் ஏற்படலாம். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பாவிகள் மேலும் அவிசுவாசிகள் மேலும் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார். மனம் திரும்பாத பாவியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாகவே வரும். அவிசுவாசிகளும் பாவிகளும் என்னதான் செய்தாலும், அதை எப்படித்தான் செய்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்கள் மேல் வருவதை அவர்களால் தடை பண்ண முடியாது. யூதர்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை. தங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்பவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன பிரகாரம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. அப்போது அவர்கள் திரும்ப வருகிறார்கள். காலம் கடந்த பின்பு மனம் திரும்புகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்கள் மீது வந்த பின்பு தங்களுடைய அழிவையும் நெருக்கங்களையும் நினைத்து வேதனைப்படுகிறார்கள். எங்கள் வழிகளின் படியையும் எங்கள் கிரியைகளின் படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சேனைகளின் கர்த்தராக கிரியை செய்கிறார். அவர் நம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாகவோ அல்லது நம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவோ அல்லது நம்முடைய திட்டத்தின் பிரகாரமாகவோ கிரியை செய்ய மாட்டார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே கிரியை நடப்பிப்பார். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்தையும் அவருடைய நீதியையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்ய நிர்ணயித்தபடியே நமக்கு செய்வார். சகரியா என்னும் பெயருக்கு கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று பொருள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் சகரியாக்கள்: தீர்க்கதரிசி, ரூபன் கோத்திரத்தான்,
லேவி கோத்திரத்து வாசல் காவல்காரன், சவுலின் உறவினன். லேவி கோத்திரத்தில் இசை வாசிக்கிறவன் ஆசாரியன், கோகாத்தியன். வாசல் காவல்காரன் மனாசே கோத்திரத்தான், யூதாவின் பிரபு, யகாசியலின் தகப்பன், யோசபாத்தின் குமாரன். யோய்தாவின் குமாரன் மற்றொரு தீர்க்கதரிசி, தரிசனங்களை காண்கிறவன். ஆசாபின் குமாரன் மற்றொரு கோகாத்தியன், மற்றொரு பிரபு, சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன். பேபாயின் குமாரன் சிறையிருப்பில் இருந்தவன், சிறையிருப்பில் இருந்து திரும்பிய மற்றொருவன். யூதாவின் மற்றொரு பிரபு, அமரியாவின் குமாரன், சீலோனியன், பஸ்கூரின் குமாரன், ஆசாரியன், ஆசாபியன், ஏசாயாவின் சிநேகிதன். பெரகியா என்னும் பெயருக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பொருள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் பெரகியாக்கள். சகரியாவின் தகப்பன் மறுபெயர் பரகியா. ஆசாபின் தகப்பன் செருபாபேலின் குமாரன், ஆசாவின் குமாரன். லேவி கோத்திரத்தில் வாசல் காக்கிறவன் எம் கோத்திரத்தான், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன். இத்தோ என்னும் பெயருக்கு நேசமானவன் என்று பொருள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் இத்தோக்கள். சகரியாவின் தாத்தா அகினதாபின் தகப்பன் கெர்சோனியன், மனாசேயில் ஒரு தலைவன், சொப்பனக்காரன், ஆசாரியன். நெதனீமியன் ஆலயத்து பணிவிடைக்காரன், சிறையிருப்பில் இருக்கிறவன். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே என்னும் இந்த காலம் ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைத்து 2 மாதங்களுக்கு பின்பு வருகிறது. எருசலேமில் தேவாலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டு 1 மாதத்திற்கு பின்பு. சகரியா புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். பின்னும் கூறு, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல், சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். இவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள். நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார். போய் பூமியில் சுற்றி திரியுங்கள். சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் எதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டிற்குள் பிரவேசி. அங்கே அவர்கள் கையில் வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வை. அவனோடே சொல், நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீருங்கள். அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்வானாக. விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காதே. உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள். தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது. அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாதிருங்கள். பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். லீபனோனே உன் வாசல்களை திற. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள். கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு. நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு.